எங்கள் ஊரில் கிராமம். அந்த ஊரில் சில பெண்கள் திருமணம் செய்து போகும்போது அந்த கணவர் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் அழுவாங்க. அந்த பெண்ணும் அழுதுட்டு அவங்க தொழுவத்தில் இருக்கிற கொட்டாயில் இருக்கிற ஆட்டை கட்டி பிடிச்சாலும் எல்லாரும் கேலி பண்ணுவோம் நாங்கள் சின்ன வயசில். பாடுறா மாட்டை கூட அந்த அக்கா கட்டி பிடிச்சி அழுந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி சீமானுன்ற ஒருத்தர் மாட்டுக்காக மாநாடு போட்டு பேசும்போது தான் அதோடைய மதிப்பு எனக்கு தெரிஞ்சு. உண்மை நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன், சிட்டிக்கு வந்துட்டேன். அந்த நினைவுகள் இப்போ உக்காண்டு இருக்கும்போது வந்தது எனக்கு. அந்த பெண்ணு அப்பாவை கட்டி பிடிச்சாலுவா, மாமா சித்தப்பா சொந்தக்காரங்க தோழிங்க எல்லாம் வெளியே அனுப்புவாங்க இல்லையா கணவர் வீட்டுக்கு. அப்போ அழுதுட்டா அந்த மாட்டு கொட்டாய் தொழுவத்தில் போய் கருப்பா சவலை அப்படின்னு சொல்லி இப்போ நினச்சா எனக்கு அது கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. அந்த மாட்டை கட்டி பிடிச்சாலும் அந்த பெண்கள் மாட்டை கட்டி பிடிச்சி அழுவாங்க, ஆட்டை கட்டி பிடிச்சி அழுவாங்க. எவ்வளோ ஒரு நேசிச்சிருக்காங்கன்றது சீமான் பேசுகிற பின்னாடி தான் நம்ம உணர்றோம். எல்லாத்துக்கும் ஒரு உயிர் இருக்குது, எல்லாமே ஏதோ ஒன்று இருக்குது, மனுஷனோட அட்ராக்ஷனாக இருக்குது. நம்ம தான் அதை பணம்னு வச்சுட்டோம். ஸோ அதுக்காக ஒருத்தர் பேசுகிறாருல்ல, சீமான் போரில் ஒரு நல்ல மனிதர்கள் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பேசுகிறாங்கல்ல, அவங்க கொள்கை ரீதியாக பல பிரச்சனை இருந்தாலும் கூட ஓகே அதை வர வைக்கலாம். குறையில்லாத மனிதர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நம்ம படித்த கடவுள் கூட இல்லை. குறையில்லாமல் சீமானை நீங்கள் எதிர்பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். சில குறைகள் மனிதனாக பிறந்தா இருக்கும். நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்கிறவங்க யார்? இந்த நாட்டை கொள்ளடிச்சு குட்டிச்சவராக்கி பாலைவனமாக்க காத்துட்ருக்கோம். அதனால் சீமான் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அவர் மாட்டுக்காட்டுக்காக மாநாடு போடும்போது தான் எனக்கு புரிஞ்சுது எவ்வளோ பெரிய வாலிஷன்.